யானை காட்டி வர சொல்லிவிட்டு முட்டாய்தனமா காளி கோயில் முன்னே வந்து நிற்கலாமா? உங்க மூளையத்தான் அடகு வைக்கலாமா? வாங்க வாங்க வாங்க, பூங்காவின் வீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா, தூங்காமல கனவு கண்டீகளா, இப்ப தோழியாகவே வந்த தெண்டங்களா, முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா? அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காடும் தானுமா? முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா? அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காடும் தானுமா? திக்கான போடும் இடம் வெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா? திக்கான போடும் இடம் வெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா? சாலக்கறி தட்டான் பிள்ளைய நம்பி மோசம் போனீங்களா? ஊரை கெடுக்க வந்தீங்களா? உங்க பேரை கெடுத்து கொண்டீங்களா? சாலக்கறி தட்டான் பிள்ளைய நம்பி மோசம் போனீங்களா? ஊரை கெடுக்க வந்தீங்களா? உங்க பேரை கெடுத்து கொண்டீங்களா? பட்டா போடும் மயக்கத்திலே பகுத்தறிவை விட்டீங்களா? இந்த பராசத்தை மறந்து வச்சா பாராளமெல்லாம் கிடு கிடு கிடு. தூங்காவின் வீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா, வாங்க வாங்க வாங்க. ஆஹா, அழகு சிலைகளே, அந்த புற சுந்தரிகளே, உங்கள் அந்தம் அந்த கட்டழகன் இன்னுமா வரவில்லை? ஐயோ, இப்படியே காத்துக்கொண்டே நின்றிருந்தால் உங்கள் கமல பாதங்கள் நொந்து விடாதா? ஓஹோ, உங்கள் கட்டழகனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டீர்களோ? ஆஹா, நீங்கள் அன்றோ கற்பு களஞ்சியங்கள். பதிவரதா சிரோன்மணிகளே, உங்கள் கள்ளக்காதலை அமலாக்குவதற்கு காளி கோயில் தானா கிடைத்தது? அரசகுமாரி மனது வைத்தால் அந்த புறத்திலேயே அரங்கேற்றி இருக்கலாமே உங்கள் நாடகத்தை. அப்பனே, அனாவசியமாக பேசாதே, உண்மையை சொல். நீயா? உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர். என்ன நடிகனா? நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே. என்னடா உளறுகிறாய்? ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா? உண்மையைத்தானே சொன்னேன். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். தெரியுமடா திமிர் பிடித்தவனே, சமத்தாக பேசி தப்பிக்கவா நினைக்கிறாய்? நீ இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா? அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே. உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்று இல்லை. பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா. இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஏறக்குறைய தெரியும் மகாராஜா. தெரிந்திருந்துமா டிகிரி இல்லாமல் பேசுகிறேன்? தாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி. ஏதாண்டி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்றால் நினைக்கிறாய்? உண்மையை சொல்கிறாயா? உயிரிழக்கப் போகிறாயா? வேண்டாம் அப்பா, மூடுவாய். ஏன் இந்த பிடிவாதம்? தயவு செய்து உண்மை சொல்லிவிடு, மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பதா? அதுதானே உங்களால் முடியாது.